பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 1வது வசனம். Psalm 105 verse 1. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை நம்ம துதிக்கிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவருடைய செய்கைகளை நம்ம ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யணுமா? பிரசித்தப்படுத்த வேண்டும். அநேக காரியங்களை குறித்து நம்ம ஜனங்களோட பேசுகிறோம். நமக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பேசுகிறோம். என்னென்னலாமோ அநேக காரியங்கள், கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், வேலையை குறித்து பேசுகிறோம், பிள்ளைங்களை குறித்து பேசுகிறோம், நம்முடைய சுகத்தை குறித்து, வீட்டை குறித்து, காரை குறித்து எல்லாம் பேசுகிறோம், அரசியலை பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் கர்த்தரை குறித்து நம்ம பேசுகிறோமா? அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய செய்கைகள், நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த செய்கைகள், எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், அதை நம்ம ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யணுமா? பிரசித்தப்படுத்த வேண்டும். இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அதை எப்படி அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா, நமக்கு டைம் இல்லை, நான் இங்கிலீஷ் இதில் வாசித்து காட்டினேன், பட் இதில் டைம் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை மட்டும் இதில் வாசிக்கிறேன். 10வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அது யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறுஜன தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறுதேச தண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்து போட்டார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதிகளை அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இது யோசேப்பை குறித்த உள்ள ஒரு சம்பவம். இதில் நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப அருமையான அந்த வார்த்தை பாருங்களேன். தன்னுடைய ஜனங்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்யலையாம்? இடம் கொடுக்கலையாம். பிரியமானவர்களே, நோபடி கேன் டூ எனி ராங் டு ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு வாசித்தோம் இங்கிலீஷில். ஒருவருக்கும் ஆண்டவர் இடம் கொடுக்கல. இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் நம்மளை ஒடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டுறாரு. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறாரு. இதை நம்ம உணர்ந்துருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நன்மைகளை மட்டும் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதில்ல. நமக்கு எத்தனையோ காரியம் தீமையாக முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? நம்ம கண்ணுக்கே தெரியாமல், நம்மளுடைய நினைவுக்கே, நம்மளுடைய நாலேஜுக்கே வராமல் நிறைய நன்மைகள் நமக்கு இருந்திருக்கு. ஆண்டவர் நம்மளுடைய நாலேஜுக்கு கூட அதை கொண்டு வராமல் இருந்திருக்காரு. அப்படியெல்லாம் எத்தனையோ நன்மைகள் நமக்கு லைஃப்பில் நடந்திருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எவ்வளோ ராங் டேர்ன்ஸ் நம்ம எடுத்திருக்கலாம் நம்ம லைஃப்பில், ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை விடலை. அநேக காரியத்தில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். அதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல். நம்மளை ஒடுக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. நம்மளை ஒன்றும் இல்லாமல் போகணும்,
அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. நம்மளை ஒடுக்கிடலாம், நம்மளை ஆழ்ந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. அவர் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டாராம். தன்னுடைய ஜனத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொந்த ஜனத்துக்காக பாருங்க எந்த அளவுக்கு போறாருன்னு ராஜாக்களை கடிந்து கொள்கிறார். ஏன்னா அவங்க வரும்போது யாரும் அவங்கள வழிமறிக்க கூடாது. வழிமறித்த அமலேக்கியரை கூட ஆண்டவர் சொல்றாரு சவுல் கிட்ட, அவங்க அமலேக்கியர் இப்படி பண்ணா, அதனால நீ அவங்கள பார்த்துக்கோன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தரும் டீல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். நான் அபிஷேகம் பண்ணினவனை நீங்கள் தொடக்கூடாது, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒன்றும் தீங்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ தன்னுடைய பிள்ளைகளை டிஃபெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இது ரொம்ப ஒரு எப்படி இருக்குல்ல, நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. யார் உங்களை டிஃபெண்ட் பண்ணுவா? யோசித்து பாருங்களேன். நம்ம தப்பே பண்ணால் கூட நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க, இப்போ சில அம்மாமார் இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ தப்பு பண்ணாலும் இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறார். இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறாரே. ஆண்டவருடைய செய்கைகளை நாம் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டாமா? ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபமாக்க வேண்டாமா? இப்படி ஒரு நல்ல தேவன் இந்த பூமியிலே இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள நாம் அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டாமா? அதைத்தான் இந்த வசனத்தில் வாசம். சங்கீதம் 105 1வது வசனம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?